ஏன்னா ஃபேஸ் ஆஃப் பாமக அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் தான். அவர்களை தவிர்த்துட்டு அவர் வழியில் நடக்கும் அன்புமணி அப்படின்னா அது எந்த வகையில போய் நியாயமா? இன்னைக்கு கட்சியில பதவியில இருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் அன்புமணிக்கு ஃபேவரபிளா இருக்கும்போது அந்த ஃபேவரிசம் இவருக்கு இல்லாதப்போ இவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் போஸ்டிங் விட்டு தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போறது நான் பாக்குறேன். எங்கன்னா தான்தான்ற யாருக்கு ராமதாஸ் ஐயா செய்யறது, தான்தான்ற எண்ணம் ரொம்ப அகங்காரமா அது மனசுக்குள்ள உட்காந்துடுச்சோ. அதே ஏன்னா சமயம் அந்த மேடையிலேயே நாள் நீங்க அந்த சித்திரை திருவிழா மாநாட்டிலே அவர் பேச்செல்லாம் நீங்க கவனிச்சே தெரியும். நான் தான்டா என்னதான் நீங்க வழிபடணும், என்னதான்டா கடவுளா கும்பிடணும்ன்ற ஒரு ரேஞ்சுக்கு அவர் போயிட்டாரு. ஆனா ராமதாஸ் ரொம்ப வெளிப்படையா நிறைய விஷயங்களை பேசுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஒரு குமுறல் தான் சார். இப்போ மெயின் குமுறல் என்னன்னா, நிர்வாகிங்க அவர் கண்ட்ரோல் இல்லைன்றது தெரிஞ்ச உடனே அவருக்கு இன்னும் பிரேக் ஆயிட்டாரு. 9 பேர் தான் வந்திருக்காங்க. உள்ளதான் கண்ட்ரோல் இல்லைன்னு பார்த்தா கட்சியே நம்ம கண்ட்ரோல் இல்லையடா, அது ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்கு. இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு எத்தனை மேடைகள் எத்தனை போராட்டங்கள் பண்ண ஒரு மனுஷன் 9 பேர் தான் வந்திருக்காங்க போது அது எவ்வளவு பெரிய ஆதங்கமா? கண்டிப்பா வேதனை தான் சார், யாருக்கா இருந்தாலும் வேதனை தான். அது இப்போ என்ன பண்ணணும், அவரோட இடத்துல இது நான் அவருக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒன்றும் வயசு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெளியிருந்து பாக்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அன்புமணி took the control of the party. நம்ம அதை இன்னைக்கு ஏன்னா அதுக்கு வழி விட்டது இவர் தான். 2014 இருந்து அதுக்கான பிளான் பண்ணதே இவர் தான்.